I was talking to one of my friend 2 days back. அவள் 1 year கிட்ட வந்து யாருக்கிட்டையும் பேசல, அப்படியே சோஷியல் மீடியாவில் அப்படியே டிஸப்பியர் ஆனோம். வாட்ஸ்அப்பில் கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களே. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அவளுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அவள் அப்படி பண்ணணும்னு தெரியறதுக்காக. ஸோ த ரிசல்ட் ஆக்சுவலி ஷாக்ட் மீ கைஸ், பிகாஸ் ஷீ வென்ட் இன் டு டிப்ரெஷன். என்னால் நம்பவே முடியல. அவள் ரொம்ப ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு, எப்படி அவள் டிப்ரெஷனுக்கெல்லாம் போகும். அவள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஷி வாஸ் வெரி ஒர்க் ஹாலிக் அண்ட் தென் ஷீ ஃபெல் இன் லவ், ஷீ காட் மேரிட் அண்ட் ஷீ கேம் டு யூஎஸ். யூஎஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுமே, அந்த EAD எல்லாம் கிடைக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அவளால் வந்து தனியாக இருக்கிறது அவளால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ I'll tell you what happened to her at the end, but let me ask you this question. How many of you need your cell phone when you go to restroom? ரெஸ்ட்ரூம் போகும்போது கூட வந்து அந்த 5 minutes அந்த 10 minutes வந்து செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல இல்லை மோஸ்ட் ஆஃப் அஸ். ஏன்னா வந்து வி நீட் தட் என்டர்டெயின்மெண்ட். இப்போ நான் ஒரு ரீசெண்ட் ஆர்டிக்கல் படித்தேன், அதில் வந்து சொல்கிறாங்க 20 minutesக்கு மேலே ஹியூமன் பீங்ஸ் கேன் நாட் என்டர்டெயின் தெம்செல்ஸ் வித் தேர் தாட்ஸ். They need some distraction. மொபைலாக இருக்கலாம், இல்லை புக்காக இருக்கலாம். They need something. Some of the people even were open to getting electric shock. Can you imagine? So it's so crazy இல்லையா? It's not our mistake. சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம உலகம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பிஸியாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், எஃபிஷியண்டாக இருக்கணும். இப்போவும் வந்து பிஸியாக இருக்கிறதாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐடியலாக இருக்கிறதும் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம்னு யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. பிஸியாக இருக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனால் வந்து ஐடியலாக இருக்கிறதும் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். Let me talk some science here. When you're idle, right, the blood flow towards your brain doesn't decrease. So the extra energy that happens in the brain, Ilya, it actually helps the brain to store the data in your permanent memory and to compartmentalize it in a better way. So in a short words, it will improve your efficiency of your brain. So when you're working, make sure that you give that time, the idle time. Maybe வந்து நீங்கள் தனியாக வாக் போங்க, தனியாக போங்க. இல்லைனா வந்து 5 minutes வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம், யாருமே இல்லாத ஒரு குவைட்டான இடத்துல வந்து உட்காருங்க. Give yourself that time, okay? Breathe in, breathe out. Thoughts will come and go, but don't, concentrate too much in it. So just breathe in, breathe out and be idle. And after 1 month, see how it is actually improving your productivity. நம்ம சின்ன குழந்தைங்க தப்பு பண்ணால் என்ன சொல்லுவீங்க, நம்ம வந்து அது புரிய வைப்பீங்க. அதுக்கப்புறம் tell them, go to your room and think about it. ஏன்னா வந்து நமக்கு வந்து அப்படி திங்க் பண்ணுறதுக்கான நிறைய அவசரங்கள் நமக்கு கிடைக்கல. Because we think that we're adult people, we're all good, we're always correct. ஏன்னா வந்து நமக்கும் வந்து அந்த மாதிரி டைம் வேணும். செல்ஃபாக இவாலுவேட் பண்ணுறதுக்காக வி நீட் தட் ஐடியல் டைம். ஸோ டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐ சிட் அண்ட் ஐ திங்க். நான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேன், நான் ப்ரஷ் பண்ணேன், நான் குக் பண்ணேன். நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டோம் வாக்கிங் போகிறதுக்கு. ஐ வெண்ட் வித் ஹர், பட் ஐ ஆக்சுவலி டென்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் கொரோனா டைம் இல்லையா. ஐ டென்ட் வாண்ட் ஆக்சுவலி டு கோ ஃபார் அ வாக் இன் த பார்க், பட் ஐ செட் எஸ் அண்ட் ஐ வெண்ட். ஐ ஷுடன்ட் ஹவ் டன் தட். மை ஸ்டொமக் வாஸ் அப்செட், but still I ate Maggie. Not a good option. I was lazy, so I ate Maggie. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து when you think and when it is idle, your brain will store these memories, okay va? So next time when you do the same thing, it will actually give you a better hint. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. So we will not go with that instinctive reaction. ஸோ அதான் நான் சொல்ல வரோம். ஸோ நம்ம ஐடியலாக இருக்கும்போது வந்து நமக்கே வந்து நம்மளோட பெட்டர் பர்சனாலிட்டி நம்ம புரிய வச்சு நம்மளே வந்து ஒரு பெட்டர் பர்சன் ஆகிறதுக்காக அதை ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு A.R. Rahman இன்டர்வியூ பார்த்தோம். He was asked what you will listen to when you drive alone. What he said is actually shocking. So he said, I don't listen to anything. Yeah, just nothing. He said he needs that clean state of mind so that he can give the best output. No playlist. No playlist. Yeah, because you do so much of music. You just have to shut up and keep quiet. You need to be in silence to create something beautiful. Okay. You need to be a blank paper to fill up and place, write something. If they're already filled up, Yeah. what are you going to fill up? That is the whole idea. What is the next new thing is going to come? கிளியராக இருந்த ஒரு மைண்டாக இருந்தால் தான் வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணி பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ எஃபெக்டிவான விஷயம் இல்லையா. ஸோ என்னோட ஃப்ரெண்டு கூட வந்து ஷீ மூவ்ட் ஆன், ஷீ வென்ட் இன் டு ட்ரீட்மெண்ட் அண்ட் ஷீ இஸ் இன் டு கார்டனிங் நவ். ஷீ என்ஜாய்ஸ் த சன்செட், சன்ரைஸ், ஷீ டஸ் யோகா, ஷீ இஸ் ஹாப்பி. உங்களும் வந்து உங்கள் லைஃபே வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஐடியல் டைம் கொடுங்க. மேபி இட் இஸ் மெடிடேஷன், மேபி ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் breathe in, breathe out. Just be yourself. Try to know who are you and what you want in life. Everyone try this and let me know how it actually worked out for you. Please keep smiling and be safe. Bye bye. லைக் பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் வேற ஒன்றும், நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும்.